அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்காக 13 அம்சம் திட்டம் அறிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். அது குறித்த விவாதம் இதோ தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ மஞ்சுளா, நீங்க மாதர் சம்மேளனம் வைத்துக் இருக்கிறீர்கள். இப்ப அந்த சம்மேளனத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தகவல் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறீர்கள். எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க? அதுல இல்ல திரண்ட கூட்டத்துல போய் நீங்க கலந்துக்கிட்டீங்களா? இல்ல, அது எங்கள் அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்ட கூட்டம் ஆர்ப்பாட்டம். அது அதுல வந்து ஒரு 150 பேர் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த புதுச்சேரி விவகாரத்தில் புதுச்சேரி முதல்வரை எதிர்த்து அங்கு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஏன்னா வந்து அவர் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கப்படுகிறது. புதுச்சேரி அமைச்சர் ராஜவேலுவும் தியாகராஜனும் நேரடியாக அந்த இடத்திற்கு வந்திருந்து இந்த பிரச்சனையை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள் இல்லையா? இல்லையே, எங்க வந்தாங்க? என்கிட்ட தகவல் வந்திருக்கு. புதுச்சேரியிலே ராஜவேலும் தியாகராஜனும் வந்து சந்தித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு காவல்துறையினர் சமாதானம் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த ராஜீவ்காந்தி மகளிர் மருத்துவமனையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தும் வரை அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வரல. அதன் பின்னால் வந்திருக்கலாம். சரி, அங்க ஆர்ப்பாட்டங்கள் இன்னும் பல மகளிர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவுக்கு அங்கு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவுக்கு வந்து மாணவர்கள் வந்து அங்கு வர ஆரம்பித்த பிறகுதான் வந்து அந்த நடவடிக்கை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக அங்கே நடத்துனர் முத்து என்பவரையும் அந்த பொறியியல் கல்லூரியிலே படிக்கிற மாணவன் வெங்கடாஜலத்தையும் கைது செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. உண்மை குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று எப்படி உடனடியாக கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. அது ஏன் தெரியல. உண்மை குற்றவாளிகளை உடனடியாக அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். இப்போ இதே தொடர்பில் இப்போ இந்த பிரச்சனை இப்போ வந்து புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இனப்பிரச்சனையாக இப்பொழுது உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஏற்கனவே புனிதா என்கிற ஸ்ரீவைகுண்டத்திலே பெண் பாதிக்கப்பட்ட பெண் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெண் என்று எங்கு பார்த்தாலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. அதே போல இப்பொழுது பாதிக்கப்பட்டு இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண் வந்து வன்னிய பெண் என்கிற காரணத்தினால இந்த பிரச்சனையை கையில் எடுப்பதற்காக அதுவிட இதை கொழுந்து விட்டு எரிகிற ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனையை நடத்திய அந்த முத்து என்கிறவரும் தொடர்புடையவர்களும் தலித்துகள் என்கிற மாதிரி பிரச்சனையை திசை திருப்புவதற்கான ஒரு சூழலும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட போக்குகள் வந்து நாம் அனுமதிக்கவே முடியாது. மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். பெண்கள் என்றால் பொதுவாக பாதிக்கப்படுகிறோம். அது வந்து மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை, கல்லூரி மாணவிலிருந்து 7 வயது குழந்தை வரை 61 வயது மூதாட்டி வரை எல்லாருமே வந்து இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களுக்கும் பல்வேறு கொடுமைகளுக்கும் ஆளாகிறார்கள். இதில் வந்து இவர் தலித் பெண்கள் ரொம்ப மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு என்ன வருத்தம் என்று சொன்னால் தர்மபுரியிலே நடைபெற்ற சம்பவத்தை தொடர்புபடுத்தி அந்த தீயை இன்னும் அணையாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதை போன்ற ஒரு சம்பவம் வருகிற பொழுது இன்னும் மேலும் ஒரு தலைவலி இந்த அரசுக்கு ஏற்பட்டு விட போகிறதோ என்கிற ஒரு அச்சம் தான் எனக்கு அதற்கு காரணமாக இருக்கிறது. ஆராய்வதில் தவறில்லை என்று தான் எனது கருத்து. அதாவது 10ஆம் பொதுவாக இப்பொழுதெல்லாம் நாம் என்ன கருத வேண்டி இருக்கிறது என்றால் முதல்ல பாலியல் குற்றங்கள் என்றால் பாலியல் குற்றங்கள். ஆனால் தர்மபுரி சம்பவத்திற்கு பின்பு இதை போல பிரச்சனைகள் உருவெடுக்கிறதா என்பதை ஏனென்றால் காவல்துறையினர் முதலில் அவர்களின் கம்ப்ளைண்ட வாங்க மறுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு இந்த உதவி எதுவுமே கிடைக்கவில்லை. நாம் மாணவர்கள் இறங்கி போராடி இருக்கிறார்கள். மாணவியின் தந்தை தீக்குளிக்க முயன்று இருக்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தர்மபுரியிலும் கூட ஆரம்பத்திலே காவல்துறையால் தான் இந்த பிரச்சனை பெரிதுபடுத்தப்பட்டது. நிச்சயமாக. ஏனென்றால் அங்கே தர்மபுரி சம்பவத்தை சொல்லும் போது கூட என்ன சொல்கிறார்கள், ஒரே நாளில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சம்பவம் அல்ல அது. ஏதோ ஒரு திட்டமிட்ட சம்பவமாகத்தான் இது நடந்திருக்க முடியும். ஆக இதே போல இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக உலகமே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காவல்துறையினர் இந்த கம்ப்ளைண்ட வாங்க மறுக்கிறார்கள் என்றால் அப்ப உள்நோக்க தான் இருக்கிறதா? நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இதுலயும் திட்டமிடுதல் இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா ஒரு பேருந்து, இந்த பேருந்து கூட அந்த பேருந்தினுடைய உரிமையாளர் தெய்வநாயகம் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். சொல்ல போனா டாக்டர் ராமதாசுக்கு மிகவும் நெருக்கமானவராம். அவர் அங்கே இருக்கக்கூடிய அவர்களே பேசிக் கொள்ளுகிறார்கள். அதாவது இந்த பிரச்சனையை வேறு திசையிலே கொண்டு வந்தால் கூட அதாவது அந்த பேருந்து அந்த முதல்ல என்ன பண்ணாங்கன்னா புதுதில்லியிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்திலே அந்த பேருந்தினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது இதே நிலை இதிலும் ஏன் எடுக்கல என்ற ஒரு கேள்வி புதுச்சேரியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் விசாரிக்கிறாங்க. இப்ப சமூக ஆர்வலர்கள் கேட்கிறாங்க, புதுச்சேரியிலே வந்து அந்த உரிமையாளரை கைது செய்கிறார்கள், ஆனா இங்கே புதுதில்லியை கைது செய்கிறார்கள், நடவடிக்கை எடுக்கிறார்கள், இங்கேயும் கைது செய்யல அப்படின்ற மாதிரி தான்
கேட்டுட்டு இருக்காங்க. ஆக ஒரு வழக்கை பன்முகத்தன்மையோடு அதில் விசாரிப்பதில் தவறில்லை என்று தான் சொல்றேன். இது என்ன திட்டமிடுதல் இல்லாமல் ஒரு பேருந்து நிலையத்திலே ஒரு பெண்ணை கொண்டு சென்று கற்பழித்து அவளை விழுப்புரத்திலே பேருந்து நிலையத்தில் வீசி எறிவது என்கிற ஒரு நிலைமை. ஏதாவது பழிவாங்குதல் நடவடிக்கை இருக்கிறதா? இல்லை என்றால் இப்படி எல்லாம் பன்முகத்தன். ஏன்னா இப்பொழுதெல்லாம் முதல்ல ஒரு பாலியல் கொடுமை என்றால் பாலியல் கொடுமை தான். நம்ம சமீபத்துல கூட பார்த்தோம், ஒரு தந்தையை பழிவாங்குவதற்கு ஒரு பெண் குழந்தையை கடத்தி கொண்டு போனார்கள். அதே மாதிரி ஓட்டுநர் ஒருவர் திடீரென்று நிறுத்தி விட்டார்கள் என்ற ஒருவர் தந்தையை பழி வாங்குவதற்காக குழந்தையை இட்டு சென்று கொலை கூட, பாலியல் பலாத்காரம் செய்து கொலை கூட செய்தார்கள். ஈவன் கோயம்புத்தூர்ல கடத்தி கொண்ட குழந்தைகளின் பின்னணியில் கூட இப்படிப்பட்ட பின்னணிகள் இருந்தன. ஆக இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சாதாரண பாலியல் குற்றம் என்று மட்டும் பார்க்காமல் இதற்கு பின்னணியில் இத்தனை எல்லாம் இருக்கிறதா என்பதை ஆராய்வதில் தவறில்லை. பாதிக்கப்படுபவர்கள் பெண்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுல பாதிக்கப்படுபவர்கள் எல்லோராக இருந்தாலும் இது இன்னும் அதிகமாக இது ஒரு கலாச்சார சீரழிவாக மட்டுமல்லாமல் ஜாதி கலவரமாக வெடித்துவிடக் கூடாது என்பதிலும் அரசு அக்கறை வேண்டும் என்பதிலும் அக்கறை இருக்கிறது. இந்த பிரச்சனையை பகுத்தறிவு ரீதியாக அல்லது ஒரு பொது பார்வையாக அல்லது ஒரு முற்போக்கு பார்வையாக பார்த்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த சமூகம் இப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான சமூகம், இதுல இந்த கட்டுப்பாடு ஒழுங்கு என்று வருகிற பொழுது இது ஒரு பிற்போக்குத்தனம் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்றைக்கு சமூகத்திலே அதிகமாக பெருத்திருக்கிறார்கள். எனக்குள்ள வருத்தம் என்ன என்றால், இந்த தினமணியில கூட ஒரு தலையங்கம் வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தார்கள். என்ன என்றால், இவர்கள் என்றால் நாங்கள் பெண்கள் என்றால் எப்படி வேண்டுமானால் நாங்க போவோம், நீங்க கட்டுப்பாடோட இருக்கணும். அதனால இதுல பெண்கள் மீது மட்டுமே நாங்க யாருமே நீங்களும் நானும் சரி யாருமே சரி பெண்கள் மீது மட்டும் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் பாதிக்கப்படுபவர்கள் பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்படுபவர்கள் பெண்களாக இருக்கும் பொழுது அவர்கள் சிறிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துத்தான் ஆக வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் அவர்கள் 13 அம்ச திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 1091 என்று ஒரு திட்ட ஒரு எண் இருக்கிறது. அந்த எண்ணுக்கு போட்டா உண்மையிலேயே ஹிந்து பேப்பர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு, 25 கால்ஸ் வருது. ஆனா அந்த 109 எடுக்கவே மாட்டேன் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, 109 மட்டுமல்ல, இப்ப பாத்தீங்கன்னா 108 எடுக்கிறது இல்ல, ஆம்புலன்ஸ் இருக்குது. அதுவும் பல நேரங்கள்ல ஒழுங்கா செயல்படாம இருக்குது. இது இந்த அரசாங்கத்துடைய பாதுகாப்புக்கு தெரியுமா தெரியல. இல்ல அது மட்டும் இல்ல, அதுல பிஎஸ்என்எல் தொலைபேசியில இருந்து போட்டா மட்டும்தான் அதுல எடுக்க முடியுமா? அது சரி. அதே மாதிரி லேண்ட்லைன்ல இருந்து போட்டாதான் எடுக்க முடியுமா? லேண்ட்லைன்ல இருந்து உட்கார்ந்து பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏன் 1091 கூப்பிடணும்? அதே மாதிரி பிஎஸ்என்எல் மாத்திரம் தான் வச்சிருந்தாங்கன்னா இந்த அவசர போலீஸ் உதவி இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்றத பாக்கிறதுக்கு ஒரு டெமோ வைக்கலாம்னு பார்த்தேன். ஒரு முறை நான் அப்படியே ஒரு நிகழ்ச்சியில பண்ணேன். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த தொலைபேசி எடுக்கவே இல்லை. அதன் மூலமாகவே இது செயல்படுகிற விதம் நமக்கு புரிகிறது. இப்ப நீங்க ஏற்கனவே சாந்தி பேசுனீங்க, இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா குண்டர் சட்டம் போட்டுட்டாங்க, ரொம்ப பிரமாதமா ஆயிடும், இனிமேல் குற்றங்கள் குறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அதுல ரொம்ப வரையறுத்து சொல்லிட்டு இருக்காங்க. பாலியல் இந்த குற்றங்களை பாத்தீங்கன்னா பிணையில் விடாதது, ஜாமீன் விடாம மறுப்பது, 30 நாளாவது உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இதை கடுமை அப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா சில சட்டங்கள் போடுவாங்க, வன்கொடுமை தடை சட்டம்னு ஒண்ணு சொன்னாங்க. அதுல வேணா அதுவும் பழி வாங்கறதுக்கு பயன்படுதுன்னு அப்படி நம்ம சொல்ல வேண்டியது ஆகி போச்சு. ஆகவே இந்த சட்டங்கள் மூலமா ஏற்கனவே நிலுவையிலே இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் இப்ப இன்றைக்கு இது பூதாகரப்படுத்தி காட்டி யாரை மிரட்ட பார்க்கிறார்கள் என்கிற ஒரு கேள்விதான் தமிழக அரசுக்கு முன்னாடி நிக்குதே தவிர 19 பார்த்தா இது சிறப்பாவே தான் இருக்கும் இல்லையா? இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை ஆராய்ந்து பார்த்து இது இன்னும் கருத்து சொல்வதற்கான நேரம் இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? ஆமாம். இப்ப அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த அம்சங்கள்ல பல எதிரான விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு தூக்கு தண்டனை குறித்த ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேதியியல் முறையில் ஆண்மை நீக்கம் குறித்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. குண்டர் சட்டம். இந்த 3 விஷயங்களுமே ஒரு ஜனநாயகமான ஒரு நாட்டில் ஆமா, நீங்க இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அந்த வேதியியல் அது என்ன ரசாயன மூலமா ஆண்மையை மட்டுப்படுத்துறது, இதை நாய்க்கு காய் அடிக்கிற விவகாரம் மாதிரி இது பண்றாங்களே. இது மருத்துவர் இந்த முறையில் என்னால அதுல எக்ஸ்பிளைன் சொல்லுங்க. இது எப்படின்னா ஒரு மருந்து கொடுப்பாங்க, அது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் இந்த ஆண்மை தன்மையை குறைக்கும். ஆனா இது பெர்மனண்டா குறைக்க முடியாது. நீங்க ஒரு மாத்திரை கொடுப்பீங்க, அது ஒரு 3 மாதம் 4 மாத காலங்களுக்கு வேலை செய்யும். திருப்பி அவரை தேடி நீங்க அந்த மாத்திரையை கொடுக்கணும். அந்த மாத்திரைகள் எல்லாம் விலை எவ்வளவு என்றால், ஒரு மாதத்திற்கு நீங்க கொடுக்க வேண்டிய மாத்திரை 10 இருந்து 15,000 ரூபாய் ஆகும். ஆமா, அப்ப அவங்களுக்கு காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் ஆகும். அவங்களுக்கு ஒரு கண்காணிப்பு தேவையாக இருக்கிறது. இன்னொன்று அதுல சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. முழுமையான ஆண்மை தன்மையை இது முழுமையாக குறைத்து விடுமா என்றால் அதுவும் கிடையாது. ஆக இத்தனை பிரச்சனைகள். ஆண்மை தன்மையை அதிகரிக்கும் மாத்திரைகள் தான் அதிக விலைன்னு பார்த்தா ஆண்மை தன்மையை குறைப்பதற்கும் நிச்சயமாக அதிகமாக இருக்கிறது. சவுத் கொரியா போன்ற நாடுகளில் இது பயன்படுத்த நேற்று கூட சவுத் கொரியால ஒரு ஆணிற்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சில ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா, சிறை நிரம்பி வழிகிறது. இந்த மாதிரி உள்ளவங்களால
சிறையில வந்து வெளியேவான ஆண்மைத்தன்மை இல்லாமல் இவர்கள் அலையட்டும் என்பதற்காக சிறையில 10 நாள் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற நாள்ல கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கிற நாள்ல ஆண்மைத்தன்மை இல்லாமல் அவர்களை ஆக்குகிறார்கள். அதாவது கொரியர்களினுடைய அட்டகாசத்தை குறைப்பதற்கு மாத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள். அதே போல இங்கே இவர்களை கண்டறிந்து இவர்களுக்கு இந்த மாத்திரைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னா பல நலத்திட்ட உதவிகளுக்கு செயல் திட்டங்களுக்கு இங்க பண பற்றாக்குறை இருக்கிற போது நம்மளால ஒழிக்க முடியல. அப்ப நம்ம ஒருத்தரை கண்காணிச்சுக்கிட்டே போய் அவருக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இது நடைமுறை சாத்தியம் இல்ல. ஆனா ஒன்றை இவர்கள் குற்றமும் நடக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள், மரண தண்டனையும் கூட வேணான்றாங்க. என்னை பொறுத்த மட்டில் அருண் ஜேட்லி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அதாவது 4 வகையான குற்றங்கள். ஒன்று மிருகத்தனமான கொடூரமான மனிதத்தன்மை இல்லாத 4 வகையான குற்றங்கள், அதுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த பாலியல் குற்றம் என்று வரும்பொழுது இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு பானைக்குள்ள போட்டா எப்படியோ அந்த அளவிற்கு இந்த குற்றம் கடுமையானது, கொடுமையானது. அப்படி என்றால் கடுமையான குற்றத்தை விளைவிப்பவனுக்கு மரண தண்டனை குற்றம் என்ன தவறு என்ன நடைபெறமாகி விடுகிறாள் அவள். ஆக நீங்க என்ன உடனே மனித ஆர்வலர்கள் வந்து விடுவார்கள், மனித உரிமை ஆர்வலர்கள். மரண தண்டனையை விட கொடியது ஆயுள் தண்டனை என்பதை மறுக்க முடியாது. ஏன்னா மரண தண்டனை என்பது ஒரு நொடியில் அந்த சம்பவம் நடந்து முடிந்து விடக்கூடிய அதுல வந்து ஹையஸ்ட் தண்டனை எதுன்னு பார்த்தா நம்ம நாட்டுல இருக்கிறதுல அதிகபட்ச தண்டனை என்று விட சிறையில இருந்து பார்க்கிறவர்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். நீண்ட கால சிறைவாசம் என்பதை சிறையெல்லாம் அப்படி இல்லைங்க. செல்போன் கிடைக்குது, பிரியாணி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஜெயில போய் பார்த்திருக்காங்க. இப்ப ஜெயில எல்லாம் ரொம்ப வசதியா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி போன்ற தேசிய கட்சிகள்லாம் ரொம்ப வெகு ஜாக்கிரதையாக காலையில போயிட்டு சாயங்காலம் வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்களையே செய்து போராட்டங்களை செய்து பழக்கப்பட்டு விட்ட காரணத்தினால சிறையில இருக்கக்கூடிய புழல் சிறையில ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது? இல்ல அங்கொன்றும் இங்கொன்றும் பறிமுதல் செய்யப்படுவதை வைத்துக் கொண்டு ஏர்டெல்லும் ஏர்செல்லும் பிஎஸ்என்எல்லும் அங்கதான் வந்து பிரான்ச் ஆபீஸே ஓபன் பண்ண மாதிரி பேசக்கூடாது. இல்ல அப்படி பேசல, பட் அதெல்லாம் கிடைக்குதுல. சிறையில ஒரு சிம் கார்டு கிடைச்சாலும் தப்பு தானே. ஊடகங்களுடைய மிகைப்படுத்தல் தன்மை என்பது அதே நேரத்தில் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் யாராக இப்போ இது சிறையிலே இருந்து பார்த்த நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு நன்றாகவே தெரியும் சிறையினுடைய கொடுமைகள் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில இருந்து பாருங்க. புரூட்டாலிட்டி வந்து இருந்து ஆகல. மரண தண்டனை தான் தீர்வு என்று உங்களுடைய வாதமாக இருந்தால் மரண தண்டனை தான் தீர்வு. அதாவது எந்த அளவிற்கு அதுல கேசஸ்ல கொடுமையாக இருக்கு. ஏன் இந்த கேஸ்ல 6 பேருக்கு மரண தண்டனை வேணும்னு ஏன் கேட்கிறாங்க? எல்லாரும் கேட்கிறாங்கல்ல, ஒருத்தர் மாற்றி இல்லாமல் எல்லாரும் கேட்கிறார்கள் அல்லவா? ஏனென்றால் அந்த அளவிற்கு கொடூரமான ஒரு தண்டனையை செய்துவிட்டு அப்புறம் நாதுல மனிதாபிமானத்தை ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும்? மரண தண்டனை என்பது ஒரு நொடியிலே நடைபெறக்கூடிய ஆனா ரியலைஸ் என்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சாந்தி அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப இந்த மரண தண்டனை இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்றாங்க. நீங்க தமிழக முதலமைச்சர் கூட ஒரு கடுமையா தான் பேசியிருக்கிறாங்க. அந்த குற்றங்களுக்கு குறைந்தபட்சம் அப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். நீங்க என்ன கருத்து சொல்றீங்க சார்? இப்ப அந்த டெல்லி மேட்டர் பாத்தீங்கன்னா அந்த கேஸ்க்கு ஏத்த மாதிரி சிவியாரிட்டி ஆஃப் விக்டிம்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அதற்கேற்றால் போல் தண்டனை கொடுப்பதுல எனக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனா அதே சமயத்துல இந்த பிரிவென்டிவ் மெஷர்ஸ், இந்த விக்டிம் நம்ம எவ்வளவு பிரச்சனை நடந்த குற்றம் நடப்பதற்கு முன்பாக இருக்கிற பிரிவென்டிவ் மெஷர்ஸ் இந்த கவுன்சிலிங் மூலமா கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதும் நம்மளுடைய கடமையா. மரண தண்டனை தேவையில்லை என்பது உங்களுடைய கருத்து. இந்த விஷயத்துல ஆயுள் தண்டனை போன்ற நீண்ட கால தண்டனைகளை கொடுத்து அவர்களை திருந்த வைக்க வேண்டும் என்பது, உணர வைக்க வேண்டும் என்பது, மற்றவர்கள் எல்லாம் படிப்பினை புகுத்த வேண்டும் என்பது உங்களுடைய திட்டம். ஒரு பார்வையாளருடைய அழைப்பு. வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? பெயர் சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க, கருத்துக்கள் வேகமா சொல்லுங்க. திருவண்ணாமலை அக்பர் அலி பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா. சார் இப்ப இந்த 13 அம்சம் சட்டம் எல்லாம் சொல்லிருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க. அது வந்து எல்லாமே வந்து மது அப்படின்னும் போது ஒரு ஒரு புக்ல படிச்சது இருக்கு, ஞாபகம் இருக்கு சார் எனக்கு. சரி. ஒரு பெண், ஒரு மது, சொத்து, இது 3ல உங்களுக்கு எது வேணும்னு ஒரு முனிவர் கேட்கிறாரு. பெண்ணை அனுபவிக்கணும்னா ஒரு குழந்தைய சாவடிக்கணும், சொத்து வேணும்னா இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது பாவம் அப்படின்ட்டு பெண்ணை விட்டுறாரு, சொத்து வேண்டாம் அப்படின்ட்டு அவர் கடைசியா. தியாகராஜன் உங்க பேரு? சார் உங்க பேர் தியாகராஜன் தானே? அக்பர் அலி சார். அக்பர் அலி, என்ன கருத்து சொல்ல வரீங்க நீங்க? மது அருந்துனா அந்த பெண்ணையும் கொலை பண்ணிடுறான், குழந்தையும் கொலை பண்ணிடுறான். சரி, மது கூடாதுன்றீங்க, மது ஒழிக்கணும்ன்றீங்க. சரி, நன்றி, வணக்கம்.
ரொம்ப சுருக்கமா, அதாவது பார்வையாளர்களை பொறுத்தவரையில பாருங்க, ஏன்னா இவங்களை பாருங்க, முக்கியமான விருந்தினர்களை துண்டிச்சிட்டு நேரா உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட அதை விட நல்ல கருத்துக்கள் வர வேண்டும் என்பதற்காக, அரிய கருத்துக்கள் வர வேண்டும், இந்த அவை நிரம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அதை பேசுறோம். இப்போ இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நீங்க தொடர்ந்து இந்த பிரச்சனையை வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதாவது பிரச்சனையை எளிதாக தீர்த்து விடுறதுக்கான ஒரு வழிமுறையாக உடனடியாக அரசாங்கங்கள் இப்படி அறிவிப்பது யாரையும் கலந்தாலோசிக்காமல், ஒரு சமூகத்தையே கலந்தாலோசிக்காமல் இப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் பரிந்துரைப்போம் என்று சொல்வது தவறானது. இது ஒரு சமூக பிரச்சனை, பெண்கள் மீதான மிக கொடுமையான ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது இதில் பல்வேறு விஷயங்கள் உடனடியாக அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது நடக்காத காரியம். அப்ப நீங்க தமிழக முதலமைச்சருடைய இந்த செயல் திட்டங்களை கூட கொண்டு வந்திருக்கிற அவசர சட்டங்களை கூட யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் செய்திருக்கக்கூடிய அவசர கோலத்தில் அள்ளி தெளித்ததா நீங்க கருதுறீங்களா? இல்ல, அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கப்பட்டிருந்தாலும் பல நல்ல அம்சங்கள் இருப்பதை வரவேற்கத்தான் செய்கிறோம். ஆனால் எந்த ஒரு சமூகமும் ஒரு விஷயத்தை கலந்து ஆலோசிப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இது சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது. இதுல குறிப்பாக இந்த தூக்கு தண்டனையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இதைவிட கொடுமையாக உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள். சதி போன்ற ஒரு மிக கொடுமையான சமூகத்திலிருந்து உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு இது மாதிரியான விஷயங்கள் சமூகத்தினுடைய ஒரு நேர்த்தியான தன்மை. அதற்கெல்லாம் தூக்கு தண்டனை தீர்வாக முன்மொழியப்படவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சமூகம் பெண்களை மதிப்பாகவும் அவர்களை சக மனுஷியாகவும் அவர்களுடைய எல்லாவற்றையும் உரிமைகளை மதிக்க கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக உருவாக்குவதற்கான அந்த விஷயங்களை மறுக்கிறார்கள். பாலியல் கல்வி பற்ற விஷயம் மறுக்கப்படுகிறது. சமூகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாலியல் கல்வி எவ்வளவு தேவை என்பதை இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள். பாலியல் கல்வியை எந்த விகிதத்தில் எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்கிற ஒரு குழப்பம் இன்னும் நம்ம கல்வியாளர்கள் அதுவே தவறாக போய்விடக் கூடாது என்பதா. ஏனென்றால் அதை கிரகிக்கும் தன்மையில் 18 வயசுக்கு மேலதான் நம்ம ஓட்டு போடணும்னு சொல்றோம். ஆக நான் மருத்துவரா இருக்கிறதுனாலே சொல்றேன், சில விஷயங்களை சில நேரங்கள் தான் கிரகிக்க முடியும். இப்ப நான் ஒன்னாலும் கேட்கிறேன், நம்ம இவ்வளவு சொல்றோம் இல்லையா, இந்த பாலியல் குற்றங்கள் எவ்வளவு நாள் அதிகமாக இருக்கிறது? சமீப காலமாகத்தானே அதிகமாகி இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்துல எல்லாத்தையும் பாலியல் கல்வி எல்லாம் சொல்லி கொடுத்தோம். இப்ப அப்படியெல்லாம் இல்லை. நான் உடனே அந்த அடிப்படையை விட்டு எல்லாரும் தும்பை பிடித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் எனது கவலை. அதாவது இன்னைக்கு காலையில பத்திரிகை நீலப்படங்கள் அதிகமாக கிடைக்கிறது. பல்லாயிரக்கணக்கான சாதாரண குழந்தைங்களுக்கு கூட செல்போன்ல அந்த போன் வீடியோஸ் வந்துருது. அதை அவர்கள் பார்த்துவிட்டு உணர்ச்சி தூண்டல் படுகிறார்கள். மது அதிகமாக கிடைக்கிறது. ஆக ஒரு இடத்துல போய் கலாச்சார சீரழிவு ஒரு ஆணும் பெண் எங்க வேணாலும் போய் தங்கலாம் என்ற ஒரு நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் அதற்கு ஏதுவாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை தடுப்பதை எல்லாம் விட்டுவிட்டு பழைய சதியை பத்தியும் பேசுறது அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்று இந்த நாடு என்ன பிரச்சனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது? உடனே பெண்ணியல்வாதிகள் கொஞ்சம் பேர் வந்துருவாங்க, நாங்க அப்படிலாம் உடை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மனித ஆர்வலர்கள் உள்ளே வந்து விடுவார்கள். உடனே நாங்க இப்ப 13ஆம் திட்டத்தை ஒரு முதலமைச்சர் ஷிண்டே அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு முதலமைச்சர் இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். 13ஆம் திட்டங்கள் ஒன்று இது இல்லை என்றால் அது நீங்க மரண தண்டனை இல்லை என்றால் நீங்க ஆண்மைத்தன்மை நீக்கு, ஆண்மைத்தன்மை இல்லை என்றால் குண்டர் சட்டத்துல போடு, இல்லை என்றால் ஜாமீன் கூட மறு என்று 13ஆம் திட்டங்கள் உடனே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்ல வரீங்க? தமிழ் இப்ப இந்த பிரச்சனையில் தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசி முடிவெடுத்து இதுக்கு தேவையில்லைன்ற அதுதான் காவிரிக்கு அனைத்து கட்சி பிரச்சனையை கூப்பிடுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. இது அவசர நிலை பிரச்சனை. ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் எல்லாத்தையும் கிரகித்து இதற்கு மேல என்ன நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. இது ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் முடிவெடுக்க. அப்ப தமிழக பாரதிய ஜனதா கட்சி அந்த 13 அம்சத்துல ஒண்ணு கூட விடாம அப்படியே ஏத்துக்கிறீங்க? ஒண்ணு கூட விடாம இல்லை. அதாவது நான் தான் சொல்றேன், அதாவது குண்டர் சட்டம் பாய்கிறதா குண்டர் சட்டம் பாயட்டும், ஜாமீன் கொடுக்க முடியாது, தீவிர விசாரணை வர வேண்டும். தீவிர விசாரணை 13ஐயும் எல்லா இடத்திலும் ஒன்றையும் நாம் கிரகித்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு தடுப்பு சட்டத்திற்கும் ஒரு எச்சரிக்கைக்கும் ஒரு எச்சரிக்கை மணி தமிழகத்திலிருந்து அடிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் நாம் பாராட்டத்தான் வேண்டும். அதை மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் போன்றவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், புனிதா போன்றவர்கள் மரணத்திற்கு ஆட்சி என்ன செய்து கொண்டிருந்தது. ஆக அதற்கு முதலமைச்சர் பதில் அளித்திருக்கிறார். அது கலைஞர் அவர்களும் அதில் திருப்தி அடைந்திருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும் குற்றச்சாட்டுகள், தூத்துக்குடியிலே அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள், இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற வகையிலே தான் ஏதாவது ஒரு அழுத்தமா செய்யமோ, எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அதுதான் காரணம் இல்ல. பாலியல் குற்றத்துக்கு எதிராக ஒரு கடுமையான குரலை இரும்பு கரம் கொண்டு அடுக்க வேண்டும் என்று
தமிழக முதலமைச்சர் நினைத்திருக்கலாம். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளின் இந்த குற்றச்சாட்டை அடைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அரசியல்வாதி என்ற முறையில் அவர் இரண்டுக்குமே அவர் ஏதுவாக இருந்திருக்கலாம். என்னுடைய ஆதங்கம் என்ன என்றால், அவர் இந்த 13 அம்ச திட்டத்தை போட்டுட்டார், அதனால எல்லாம் தீர்ந்து போயிடுமா அப்படின்ற விவாதங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்களை போன்றவர்கள் அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு என்ற பெண்கள் எல்லாரும் அப்படிதான் அடிப்படையில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்காமல் எதிர்ப்பு குரல் மட்டுமே கொடுத்து கொண்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அடிப்படையான விஷயங்களை தீர்க்க வேண்டும் என்று பேசினேன். சமூகத்தின் பிரச்சனை இது. இவர்கள் வந்து அடிக்கிறார்கள், காரணங்கள் அடிக்கிறார்கள், சூழல் உருவாக்கப்படுகிறது, மீடியா இப்படி செயல்படுகிறது, இப்படி வந்து பெண்கள் வந்து ஆபாசமாக சித்தரிக்கப்படுகிறார்கள், மது வந்து இருக்கிறது, இவை எல்லாம் காரணிகளாக இருக்கும்போது இவற்றை எல்லாம் களைவதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். உடனடியாக தூக்கு போடுவதை ஒரு தீர்வாக ஒரு மாதத்திற்குள் நீங்கள் தீர்ப்பு வந்து இன்னைக்கு கேரளா கவர்மெண்ட் முன்னுதாரணமாக ஒரு மாதத்திற்குள் இது தீர்ப்பு செய்து மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்த கேரளா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அது 30 நாட்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சாதனையாக குறிப்பிட்டு சொன்னாலும் கூட பல வழக்குகள் நிலுவையிலே இருப்பதற்கான காரணங்களை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அடுக்கிக் கொண்டே போயிருக்கிறார்கள். ஆகவே எந்த வழக்குகளுக்கும் இன்றைக்கு உடனடி தீர்வு என்பது உடனடி தண்டனை என்பதோ இன்றைக்கு சாத்தியம் இல்லை என்கிற ஒரு தன்மையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவர் என்று சொல்கிறார், பல பேஷண்ட்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பெரும்பாலான செக்ஷுவல் பிரச்சனைகளில் வந்து கணவன் மனைக்கான பிரச்சனைகளில் பாலியல் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை வந்து கையாளாமல், சமூகத்தினுடைய இந்த பாலியல் பிரச்சனைகளை கையாளாமல் நீங்கள் உடனடியாக தூக்கு போடு அதற்கு இந்த பாலியல் பிரச்சனையில் நீங்க வந்து பணியாற்றி இருக்கிறீங்க. அதாவது இந்த எய்ட்ஸ் அந்த விவகாரங்களில் விழிப்புணர்வு மற்றும் அதே நேரத்தில் இந்த பாதுகாப்பு தன்மைகள் பற்றி இப்படிப்பட்ட பல பேருடைய வன்புணர்தல் காரணமாக எய்ட்ஸ் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இல்லையா? இப்ப இந்த பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா வந்து 5 பேர் 6 பேர்னு மாறி மாறி கற்பழிக்கிற அந்த ரேப்பால வந்து வர்றது, இது வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து எய்ட்ஸ் ஒழிக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் போது இந்த மாதிரி வந்து குற்றவாளிகள் எதிர்க்கே கட்டவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமீப அதுவும் குறிப்பா வந்து தமிழ்நாட்டிலே இது கூடுதலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இம்மாதிரியான சட்டங்கள் 4வது இடத்தில் தமிழகம் இருக்கிறது. தலைநகர் டெல்லி முதலிடத்தில் இருக்கிறது, தமிழகம் 4வது இடத்தில் இருக்கிறது என்பது நமது மிக அதிர்ச்சியான ஒன்று. ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். புதுதில்லி என்பது ஒரு யூனியன் டெரிட்டரி பகுதி, யூனியன் பகுதியாக நாம் கருத வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே இது 4வது இடம் என்பதை நாம் வந்து பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிற ஒரு விவகாரமாக. நான் எச்சரிக்கையாகத்தான் சொல்கிறேன், நான் அதிர்ச்சியாகத்தான் சொல்கிறேன், பெருமையாக சொல்லவில்லை. 4வது இடத்தில் இவ்வளவு மாநிலங்களை தாண்டி நாம் 4வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமே, அப்ப என்ன அளவிற்கு இங்க அதிகமாக இருக்கிறது. மற்றொரு இன்னொரு புள்ளி விவரத்தை சொல்றேன். 50% தான் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு இங்கே தண்டனை கிடைத்திருக்கிறது. டெல்லியில 26% தான் தண்டனை கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 1% தண்டனை கூட கிடைக்காத மாநிலங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக அதுல ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால், பல பாலியல் குற்றங்களுக்கு உறவினர்களே காரணமாக இருக்கிறார்கள். ஒன்று, தெரிந்தவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். இன்னொன்று, பாலியல் குற்றம் செய்தவன் எல்லாம் நான் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ற மனநிலையில் தான் செய்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. அந்த மனநிலை இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த 13 அம்ச திட்டம் உதவும். அவ்வளவுதான். அதுதான் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த 13 சினிமாலாம் பார்த்தோம்னா புகை சிகரெட் பிடிக்கிற சீன் வரும்போதுலாம், இல்ல குடிக்கிற சீன், ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது சீன் எல்லாம் வரும்போதுதான் இது வந்து புகை கெடுதல்ன்ற மாதிரி இந்த மாதிரி ரேப் சீன்ஸ் ஏதோ வருது, இல்ல பெண்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சீன் வரும்போதுலாம் அதற்குள்ள சட்டங்கள்லாம் ஒரு ஆட் மாதிரி தனியா காட்சிகளா வரதில்ல, முழு படமே அப்படியே வருது. இப்ப பல நேரங்களில் இருக்குன்னு தனியா காட்சி வருது இல்ல, முழு பட. நண்பர்களை நாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் பேராசிரியர் சாந்தி யோஸ்லின் அவர்களும் அவர் ஏற்கனவே வந்து எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வு மையம் போன்ற வகையெல்லாம் நடத்தி இயக்குநர் அலுவலகத்திலே எல்லாம் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். அதே போல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து இதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருப்பார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மஞ்சுளா போன்றவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்களை நேற்று கூட புதுச்சேரியிலே நடைபெற்ற அந்த நிகழ்விலே அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இங்கே வந்து கொண்டிருக்கிறார். ஆக இது நாடு முழுக்க தமிழ்நாட்டில் 4வது இடம் என்ற ஒரு தகவலை தமிழிசை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆக எய்ட்ஸ் போன்ற விவகாரங்களில் முதலிடம் இருக்க போது 4வது இடம் என்று நாம் ஆறுதலாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 13 அம்ச
செயல் திட்டங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இதை ஊன்றி கவனித்து பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இன்றைக்கு சமூகத்தின் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் உருவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஆண்மை தன்மையை குறைக்கிற விவகாரத்தில் கருத்துக்களை தமிழிசை அவர்கள் தெளிவாக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மரண தண்டனை போன்ற கடுமையான தண்டனைகளை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டாலும் இன்றைக்கு மஞ்சுளா போன்றவர்கள் இதற்கு கடுமையான ஆட்சேபங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அந்த இயக்கம் அந்த மாதிரியான கொள்கைகள் இவைகளை எல்லாம் தீர விசாரிக்காமல் எந்த செயல்பாடுகளையும் செய்ய முடியாது என்பதற்கு பதிலாக காவல்துறையினர் அரசும் இதிலே உரிய பாதுகாப்பு தன்மைகளை உறுதி செய்ய வேண்டும். சமூகத்தில் இன்றைக்கு மாணவிகளும் இளம் பெண்களும் நடமாடக்கூடிய ஒரு விவகாரத்தை உருவாக்க தவறியது யாருடைய குற்றம் என்கிற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் எழுகிறது. ஆகவே இன்றைக்குத்தான் நாங்கள் சட்டம் உருவாக்குகிறோம், இன்றைக்கு தான் காவலருக்கு பயிற்சி கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த இழப்பீடுகளுக்கு யார் பொறுப்பேற்பது என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஆகவே இவைகளையெல்லாம் உணர்ந்து இப்பொழுது நிகழ்ச்சியிலே பேசிய சுமதி அன்பரசு போன்றவர்கள் வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை எடுத்து குறிப்பிட்டு சொன்னார்கள். வெளிநாட்டிலே பாதுகாப்பு, வெளிநாட்டிலே உடனடியாக புகார்கள் கொடுத்தால் உடனடியாக வேகமாக வந்து நடவடிக்கை எடுப்பது போன்ற தன்மைகள் இந்த நாட்டிலே குறைவு, இந்த மாநிலத்திலே மிக மிக குறைவு. காவலர்களுடைய அக்கறை இல்லாத தன்மையின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த விளைவுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுத்தான் தீர வேண்டும். ஆகவே உரிய பாதுகாப்பையும் உரிய மக்கள் வாழக்கூடிய ஒரு செயல் திட்டங்களையும் உருவாக்கி இந்த சமூகத்தை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர ஆட்சியாளர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அந்த வகையில் அறத்தின் கைகள் உயரட்டும், அறிவுக்கூர்வாள் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். உரிமை குரல் உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.